சொல்லுங்க, இந்த 3 மாத வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருந்துச்சு? கேல் ஜோஹர் அப்படி சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் நான். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக சொன்னாங்க, பல பிரச்சனை. முதல் வேலையை நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. போய் சில விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தேன். தீப வழிபாடு முதல்ல அதை பண்ணுங்க. அந்த பூட்டி இருந்த இடத்துல போய் பண்ணாங்க. பண்ண உடனே அடுத்த ஒரு வாரம் 4 நாள்ல பூமிக்கு கீழே என்ன மாதிரினா சல்லியம் என்ற என்ன சொல்ல விஷயம்னா எலும்பு சம்பந்தப்பட்டது, மனிதனோட பிரேதம், அப்புறம் மரக்கட்டை, கறி, இந்த மாதிரி பல மெட்டீரியல் உள்ள இருக்கும். அந்த மாதிரி விஷயத்த சல்லியம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அது மாதிரி சல்லியம் மனைகள்ல இருக்குது. நல்லா போற விஷயம் ஏன் தடைப்பட்டது, அந்த பூமியில என்ன பிரச்சனை, டயகனல் பிரச்சனை வரும். இந்த மனை வந்து சல்லிய மனை, இந்த மனை வந்து சுத்தமான மனை அப்படிங்கிறத எந்த கண்ணோட்டத்துல கணிக்கிறீங்க? இன்னும் ஓப்பனா சொல்ல போனா மண் எடுத்து டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். தொட்டு பார்க்கும்போது அது உவர்ப்பு இருக்கா, அது மாதிரி ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. அதில் பல ரகசியங்கள் இருக்குது. அது மாதிரி சில விஷயத்திலிருந்து எடுத்து தான் இந்த பூஜையை நானே நின்று கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். டாக்குமெண்ட் வைஸ் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருவர், ஆனால் அந்த இடம் அங்கேயே தான் இருக்கும். அதில் எவ்வளோ பேர் ரிலிஜியன்ஸ் மாறி மாறி இருப்பான், பல கம்யூனிட்டி இருப்பான், அவங்களோட தாக்கம் இருக்கும்ல. அப்போ அந்த பூமிக்குள்ளே இந்த இதை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வடகிழக்கு படிக்கட்டுங்க இருக்குது, வேற வழி இல்லை. அந்த வடகிழக்கு பாகத்தில் நார்த் ஈஸ்டில் 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம் பள்ளம் எடுக்கும். அந்த மண்ணை எங்கே போகணுன்றதுக்கும் அதுக்கும் ஒரு இதில் நான் சொல்கிறேன். இந்த வடகிழக்கில் பாதிப்புன்னு இருக்குல்ல, திருமண தடை இருக்குது, வேலை இருக்குது, அந்த மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே சால்வ் ஆகும். நான் நெல்லை வசந்த் அவர் சொன்ன ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். இந்த மணி அட்ராக்ஷன் பற்றியும் ஒன்று சொல்கிறேன். அந்திசாய நேரத்தில் பண ஓலையை வாங்கி வீட்டு வாசல் முன்னாடி கரெக்டாக 5:50க்கு கொளுத்திருக்கு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர், பில்டர், வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஐபிசி பக்திக்கு வரீங்க. நாங்களும் ஃபோன் பண்ணி எப்போ சார் இன்டர்வியூ வச்சுக்கலாங்கும் போது இப்போதாம்மா உங்களோட கால்ஸ்னால தான் இப்போ வெளிநாட்டு பயணங்கள் அப்படியே பிஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் பிஸியாக இருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். சொல்லுங்கள், இந்த 3 மாத வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருந்துச்சு? ஐபிசி சேனலுக்கு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25-30 வருஷமாக நான் பத்திரிகையில் சில ஆன்மீக இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். வாஸ்து என்னோடய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு டேக் ஆஃப் லைஃப் நான் நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரி இந்த வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு டேக் ஆஃப் வெளிநாட்டு அனுபவம்ன்றது. நான் அடிக்கடி டூர் போவேன், அது வேறு. வாஸ்து சார்ந்து இன்றைக்கி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஐபிசி மிகப்பெரிய என்னை தூக்கி விட்டுடுச்சு. அது மனசார நான் மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு, உங்கள் சார்ந்தவங்களுக்கு, டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். ஏன்னா நான் இப்போ போகிறது என்னோடய டூருக்கு போனோன்னா என் பெட்டியை நான் தான் தூக்கிட்டு போகணும், யாரோ ஒரு கைட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே இந்த வாஸ்து சார்ந்து போகும்போது அதோட மதிப்பு இது முக்கியமாக அந்த ஜோதிடர் எல்லாருமே நம்மளுடைய விஷயங்கள் மதிக்கிறாங்க. அது மலேசியா மக்கள், சிங்கப்பூர் மக்கள் தமிழருக்கு நம்ம வரணும் அவ்வளோ ஒரு பாசத்தோட நேசத்தோட இது பண்ணுறாங்க. பெட்டியில் அவங்களே இது பண்ணுவாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கூட இல்லைப்பா வாங்க வாங்க. அவங்க ஒரு உறவாக வேறு மாதிரி பழகுறாங்க. அது என்னால் அதை எப்படி சொல்கிறேன், அந்த பாசத்துக்கு ஈடே கிடையாது. போகிறோம், பணம் கொடுக்குறோம், அது வேறு விஷயம். அவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்றது எனக்கு என் பசங்க வரைக்கும் கேட்குறது, என்ன அவங்கள அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்களா அப்படின்லாம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பாசத்தை காட்டுறாங்க. எனக்கு அது இப்போ வரைக்கும் எனக்கு நெகிழ்வாக இருக்குது. பல குடும்பங்கள் அது மலேசியா நம்ம கூறு போட்டோன்னு வச்சிங்களேன், அது பல இருக்குது மாவட்டம் மாதிரி. எஸ்பெஷலி இந்த பினாங்கு, கேல், ஜோஹர் அப்படி சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் நான். சிங்கப்பூர், இது மாதிரி பல விஷயம் இருக்குது. நான் ஏன் போனேன், மறுபடியும் போக வேண்டியதாயிடுச்சு. நான் இதோட இந்த 3 முறை போயிட்டேன் நான். அதுதான் ஒரு விஷயம். நான் எதுவும் அதெல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு இது பண்ணிக்கிறது இல்லை. முதல்ல போனேன், சில விஷயத்தை பண்ணேன், பல விஷயம் இருந்தது அந்த பில்டிங்கில். அதாவது நின்று போன வீடுகள், பல பிரச்சனைகள். அது அங்கேயும் சீன வாஸ்துலாம் இருக்கிறாங்க, மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களும் பார்க்குறாங்க. அங்கே எல்லா விஷயமும் அவங்களும் பார்க்குறாங்க. அங்கெல்லாம் மெட்டீரியல் வச்சு அவங்க ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வாஸ்ட்ரோ இதை ரொம்ப வாஸ்து விஷயத்தை மதிக்கிறாங்க அவங்க. சார், என்ன மாதிரியான வாஸ்து பிரச்சனைகளுக்கு அவங்க உங்களை கூப்பிட்டுருக்காங்க சார்? ஃபஸ்ட்டு பேசிக்கலி அவங்களுக்கு என்னன்னா, ஒரு வீடு கட்ட தொடங்குறேன்னா ஒரு இடம் வாங்குறாங்க. இடம் வாங்கிட்டு
பல சிக்கல்கள். இடம் வாங்கிட்டாங்க. லோன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு மாட்டுது. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குறாங்க. அதில வந்து இந்த கான்ட்ராக்டருக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது ஒரு பிரேக்கப்பு. நான் பல தரப்பட்ட விஷயங்கள் போயிருக்கிறேன். நின்னுடுது. அப்புறம் இந்த ஓப்பனா சொல்லப்போனா, அங்க கொஞ்சம் நம்பிக்கைகள்லாம் அதிகம். இந்த அமானுஷ்யம் இந்த மாரி விஷயம்லாம். இங்க இருக்கிற ஜோதிடர்கிட்டயே அவங்க வந்து பல விஷயமா அவங்க ஆன்லைன்ல கன்சல்ட் பண்றாங்க. என்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி. அப்போ பல பேர் அது பேரெல்லாம் வேண்டாம். பல பேர் இல்ல நீங்க வித்துடுங்க. அந்த இடம் சரியில்ல. பிரச்சனைக்குரிய இடம். பள்ளம் இருக்குது, மேடு இருக்கு. அந்த மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுவெல்லாம் போய் நின்னுடுது. ஒரு எஸ்பெஷலி ஒரு வருஷமா அப்படி நின்னுறாங்க. ஒரு குழப்பமாயிடுறாங்க. கட்டலாமா? வேண்டாமா? அப்பதான் முதல்ல ஐபிசில பார்க்குறாங்க அவங்க. ஐபிசில பார்த்து என்னைய வந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்டு டைம் ஐபிசில பார்த்து அப்பா ஃபர்ஸ்ட்டு வார்த்தையே அப்பா தான் சொன்னாங்க. எனக்கே என்ன நம்மள அப்பான்னா வயசாயிடுச்சு அது வேற. இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட்டு வேர்டுமா சரி ரைட்டு அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சில விஷயம் கேட்ட உடனே இன்னொன்று வந்து நான் ஆனஸ்ட்டா சொல்லணும்னா, அவங்க சொல்றதுக்கும் ஒரு அமாவாசை வந்து ஒரு நெருங்கிய நடந்த விஷயம் இதான். ஒரு 3 நாள் 4 நாள் அவங்க பேசுறாங்க முன்னாடி. அமாவாசைக்கு முன்னாடி. நான் வந்து ஒரு விஷயத்த என்னன்னா, வாஸ்து தாண்டி சில விஷயம் ஆன்மீக ரீதியா சில விஷயத்த நான் அத சொல்லுவேன். அத செய்யணும் அந்த இடத்துல. அப்போ வந்து இவங்க கிட்ட எனக்கு யாருன்னே தெரியாது. பேசுறாங்க. நான் மதிச்சு கூப்பிடுறாங்க. ஆனா நான் போயி அதுக்கப்புறம் அத சொல்றது அடுத்த அமாவாசை ஆயிடும். அந்த பரிகாரம். இவங்க கேட்கறதுக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பேன். இவங்க மேல ஒரு நம்பிக்கை நான் வச்சேன். அம்மா 2, 3 நாள்லயே அமாவாசை வருது. வேலையா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா சொன்னாங்க. பல பிரச்சனைல. வேலையா நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. போய் சில விஷயத்த நான் சொல்லிக் கொடுத்தேன். தீப வழிபாடு. முதல்ல அத பண்ணுங்க. பண்ணிட்டு வந்து நீங்க இது பண்ணுங்கன்னு. அத பண்ணாங்க. அந்த பூட்டி இருந்த இடத்துல போய் பண்ணாங்க. பண்ண உடனே அடுத்த ஒரு 1 வாரம் 4 நாள்ல அவங்களுக்கு வந்து என்னடா இவர் எதுவுமே கேட்காம, எந்த காசும் கேட்காம நம்ம போய் சொல்றோம். இல்லம்மா நான் வந்து உங்களுக்கு சொன்னாலும் இதான் சொல்லப் போறேன். அப்புறம் இந்த அமாவாசை முடிஞ்சு திரும்ப 1 மாசம் ஆயிடும் நீங்க பண்ணுங்கன்னு. அப்பா நாங்க உங்களுக்கு வீட்டுக்காரர் அதான் அந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு பேசுனாங்க. எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உங்கள வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு பேசினாரு. எகைன் நான் போனேன். பல விஷயம் பண்ணேன். மிரக்கல். பண்ணேன்னா அதில் என்னென்ன விஷயன்றது அதை வாஸ்து ரீதியாக தாண்டி பொதுவாக அந்த டைரக்ஷன்லாம் சொல்கிறத தாண்டி அதை விட பல ரகசியம் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன். மனுஷங்களுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஓகே. ஆனால் பூமிக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா சார்? இருக்குது. காலங்காலமாக இருக்குது. அது சரியாக தெரியல. பல சித்தர்கள்லேருந்து இது ஆன்மீக பூமி இது. மிகப்பெரிய இந்த இந்து சாஸ்திரத்தில் புதையல் மாதிரி இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இந்த பூமி வழிபாடே இருந்திருக்குது. அதெல்லாம் காலப்போக்கில் வந்து மறைக்கப்பட்டுடுச்சு. அது வேற விஷயங்களுக்காக அதை தாண்டி போயிட்டு யார் யார் என்னென்ன பண்ணணும்னு தெரியாமல் அது வணிக நோக்கத்தில் போயிடுச்சு. ஆனால் முறையான இந்த பூமிக்கு பயோஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது. பூமிக்கு இருக்குது. அது வந்து சயின்டிஸ்ட்டுக்கே தெரியும். அது இது ஜோதிடம் ஆருடம் இதெல்லாம் தாண்டி பயோஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது. அது மாதிரி சல்லியம் சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஊரில் சல்லியம் சொல்லுவாங்க. சல்லியம்ன்றது வந்து பூமி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால் இப்போ ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி, அது மிகப்பெரிய அரசியல் கட்சி, அவங்க அந்த இடத்த வாங்குறாங்க. பூமிக்கு கீழே சில விஷயங்கள் இருக்கும் பூமியில். அந்த இடத்த வாங்கினா அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக ஆகிடும். பூமிக்கு கீழே என்ன மாதிரினா சல்லியம் என்ற என்ன சொல்ல விஷயம்னா எலும்பு சம்பந்தப்பட்டது, மனிதனோட பிரேதம், அப்புறம் மரக்கட்டை, கறி, இந்த மாதிரி பல மெட்டீரியல் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி விஷயத்த சல்லியம் சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது மாதிரி சல்லிய மனைகளில் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை பற்றி பேசிட்டு போனால் நிறையா இருக்கும். இந்த பூமி ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து சில விஷயம் உள்ளுக்குள்ள ரகசியன்ற மாதிரி சில விஷயம் நடக்கவே விடாது. அது நடக்க விடாதுன்ற நம்ம வந்து வேறு விஷயம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சல்லியம் ஒன்று, வேறு ஏதாவது அமானுஷ்யம், வேறு எது தான் தடைப்படுது. நல்லா போயிட்டு இருந்தது ஏன் தடைப்படுது? நல்லா போகிற விஷயம் ஏன் தடைப்பட்டுது? அந்த பூமியில் என்ன பிரச்சனை? டயகனல் பிரச்சனை வரும். ஒரு இடம் வளர்ந்துருக்கும், ஒரு இடம் பள்ளமாக இருக்குது. இது பேசிக்கல். இதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்தேன் கையில். ஏன்னா இது நான் பில்டராக இருக்கனால பல இடத்த வாங்கி பல அனுபவத்தை நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சில டைரக்ஷனில் மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுத்து புது மண்ணை ஆற்று மணல் வச்சு ஃபில் பண்ணி இந்து சாஸ்திர முறைகள் நிறைய இருக்குது. மூலிகைகள் இருக்குது. அது உண்டான அந்த மூலிகை பவுடரு இதெல்லாம் வச்சு முறையான விளக்கு தீபங்கள், முறையான அந்த பொருட்கள் போட்டு விஷயங்களை அதை பண்ணும்போது 100% சக்ஸஸ் ஆகும். எப்படியாப்பட்ட மனையும் சக்ஸஸ். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது கொஞ்சம் துணிச்சலாக பண்ணணும். இது சும்மா சாதாரணமாக ஏனோதானெலாம் பண்ணுறது விஷயம் கிடையாது.
இதுக்கு ஒரு அனுபவம், ஒரு தைரியம், எல்லா விஷயம் சேர்ந்து பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை அந்த பூமி உண்மையிலே கொடுக்கும். பூமி நன்றியோடு நினைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். இந்த பூமியை மதிக்க கற்றுக்கணும்ன்ற சொல்லுவாங்க இல்லையா, 100% நடக்கும். நான் பண்ணேன். அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸ் எனக்கு வரும். இது அவங்களுக்கே ஒரு பெரிய மிரக்கல். இதுதான் உண்மை. அதனால தான் அடுத்தடுத்து எனக்கு இப்போ நான் தமிழ்நாட்டில் போகிறத விட சிங்கப்பூர், மலேசியான்றது தான் எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸே இருக்குது. அதுக்கு முழு காரணம் ஐபிசி தான். சரி, இப்போ நீங்கள் பேசும்பொழுது மனித பிரேதங்கள், எலும்புகள், மரக்கட்டைகள் இதெல்லாம் இருக்கிறது சல்லியம் அந்த இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. பொதுவாக ஒரு வாஸ்து வல்லுநராக நீங்கள் இந்த மனை சல்லிய மனை, இந்த மனை சுத்தமான மனை அப்படிங்கிறத எந்த கண்ணோட்டத்தில் கணிக்கிறீங்க சார்? இப்போ நான் பொதுவாக இது ஒரு காலத்தில் பண்டைய ஆருட முறைன்னு ஒன்று இருக்குது. ஆருடம் பண்டைய காலத்துலேருந்து இருக்குது. 500-1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது இந்த விஷயம்லாம். எதுவுமே இப்போ வந்ததில்லை. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நான் பண்ணுற விஷயம் வேறு. இது முறையான விஷயம் எப்படி பண்ணுவாங்க, சல்லியம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஒரு ஆருட முறை, பண்டைய கால ஜோதிட முறை எப்படி பண்ணுவாங்கன்னா, இது தடங்கல் ஆகுது. ஒரு விஷயம் பிரேக்கப் ஆகும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு பண்டிதரை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னன்னா, அவர் வந்த நேரம் கணக்கு எடுத்துப்பாங்க. இதுதான் பேஸ். இது அடிப்படையான ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க ஆருடர் பண்டைய காலத்தில் பண்ண விஷயங்கள். வர நேரத்தை கணக்கு பண்ணிவிட்டு அந்த நேர கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு கட்டத்தை போடும். பேசிக்கலி ஒரு 12 கட்டம் போடுறாங்களா, வெள்ளை காகிதத்தில் போட்டுட்டு என்னென்ன கோச்சாரம், என்னென்ன பாதசாரம்னு போட்டுட்டு, தேய்பிரை சந்திரன் கேந்திரத்தில் இருக்கணும். 1, 4, 7, 10 கேந்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர் வர நேரத்தில் அவர் கையால் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த ஒரு வழிமுறைகள். இது 500-1000 வருடத்துக்கு முன்னாடி. இதுதான் பழைய நூல்களில் இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நான் புதுசாலாம் இல்லை, இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்கிறேன். வந்த நபர்கிட்ட கட்டல் தான் போட்டுட்டு, கோச்சார கிரகத்தெல்லாம் போட்டுட்டு, தேய்பிரை சந்திரன் 1, 4 அந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு, அவர் கையாலே அந்த 12 கட்டத்தில் பூவை கொடுப்பாங்க. பூவை கொடுத்து அந்த கட்டத்தில், அதாவது சொல்ல மாட்டாங்க, இந்த 12 கட்டத்தில் நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பூவை எடுத்து எந்த கட்டத்தில் அவர் வைக்கிறாரோ அதுவே லக்கணமாக கணக்கு பண்ணி, அந்த நேரத்தில் என்ன லக்கணம் ஓடுதோ அதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. ஒரு நல்ல பண்டிதர் வச்சுட்டு, தேய்பிரை சந்திரன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேந்திரத்தில் இருக்கும் 1, 4, 7, 10 அந்த அடிப்படையில் இந்த லக்கணாதி இதை வச்சதுலேருந்து கணக்கு பண்ணும்போது 1, 5, 7, 10 சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இருக்கும் பட்சத்தில் அங்கே சல்லிய மனை என்று அவங்க எடுக்கிறாங்க. மரத்துகள்கள், மரக்கட்டை, எலும்பு கூடுகள், விலங்குகளுடைய எலும்புகள், அந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சல்லியம். இதுலேயே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. 1, 5, 7 இந்த மாதிரி வந்தால் அது சல்லிய மனைன்றதை அவங்க பிரித்து அறிவுறுத்திடுறாங்க. ரைட்டு. இதில் 10ஆம் இடம் வருது இல்லை லக்னம், அந்த 10 தேய்பிரை 10 அதில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் இருக்குது. இது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எல்லாமே நெகட்டிவாக இல்லை, இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இதில் அடங்கி போயிடுது. இந்த கணக்கு இதில் இந்த இது எடுத்திருக்காங்க பாரு, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனு. அது ஒரு பெரிய ஒரு நிலச்சு வந்தார், மாணிக்கம் முதலியாரே ஏதோ சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவர் தான் அதை அந்த நிலத்தை கொடுக்குறாரு. அவருக்கு இது எப்படி தெரிஞ்சது போனதெல்லாம் அவருக்கு தெரியாது. கேட்குறாரு, ஒரு காமராஜர்கிட்ட கொடுத்துறாரு. இன்றைக்கி கரண்ட்டில் நம்ம இருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய இது. ஆனால் அன்னைக்கு ஆருட முறையில் சில விஷயம் அவருக்கு அறிவுறுத்தப்படுது. என்னென்னா, இந்த பூமியில் என்னென்ன இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு ஜோதிட வல்லுநர்கள், ஆருடர்கள் கண்டுபிடிச்சிருக்கு, சொல்லிடுவாங்க. அது தெய்வ சக்தி அவங்களுக்கு எல்லாமே, ஞான சக்தி, தெய்வ சக்தி மாதிரி. இந்த 10ஆம் இடத்துல ஈயம் கிடைக்கும், எரிபொருள் கூடிய பெட்ரோல், இந்த மாதிரி நிலக்கரி சம்மந்தப்பட்டது 10ஆம் இடத்துல இந்த லக்கணத்துக்கு தேய்பிரையில் இருந்தால் அதுவும் பூமிக்குள்ளே கிடைக்கும். இந்த கிரைனைட்டு கிடச்சிது பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்கிறாங்கல்ல, சில நேரங்களில் நான் ஒரு மண்ணை வாங்கி போட்டிருந்தேன், 1 ஏக்கர் வாங்கி போட்டிருந்தேன், ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், திடீர்னு பார்த்து ஏதோ ஒரு இன்னொன்று உன் இடத்துல கிரைனைட் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய கொண்டு, இதெல்லாம் அது அந்த இதில் வர அடக்கம் தான். இது ஒரு பேசிக்கல் பண்டை கால ஆருட முறை. இப்போ நான் எடுக்கிற அவ்வளோ பெரிய பண்டிதர், ஜோதிட வல்லுநர்லாம் எனக்கு தெரியும், வாஸ்து மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அனுபவம். நான் ஒரு விஷயத்தை உள்ள நோக்கி பார்க்கும்போது பல விஷயத்த அனுபவத்தில் நான் கேட்பேன், என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் பிரேக் ஆச்சு, என்ன ஆச்சு என்றபோது அந்த மனையை ஃபுல்லாக ஆய்வு பண்ணுவேன், மண்ணை எடுத்து பார்ப்பேன். ஏன்னா நான் இப்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தேன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் பண்ணும்போது மண் பலவிதமாக இருக்கும். மண் ஆய்வுன்னு எடுப்பாங்க. இப்போல்லாம் அந்த சேண்டில் எடுக்கிறது ஸ்ட்ரக்சரலுக்காக எடுப்பாங்க. பொதுவாகவே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் போடலாம்
காலம் இதுக்கு. அப்போ நான் எடுத்து நான் என்ன பண்ணுவேன், 4 விதமாக இடத்துல குழிகளை எடுப்பேன். 4 விதமான மண்ணோ ஒரு அமைப்போ இருந்ததுனால் சில விஷயத்த நான் அதை உணர்வேன். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் மண் எடுத்து டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். தொட்டு பார்க்கும்போது அது உவர்ப்பு இருக்கா, அது மாதிரி ஒரு கணக்கெலாம் இருக்குது. அதில் பல ரகசியங்கள் இருக்குது. அது மாதிரி சில விஷயத்திலிருந்து எடுத்து தான் இந்த பூஜையை நானே நின்று கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே ஆனால் போடுற விஷயங்கள் கரெக்டாக போடணும். அதை பூமி எதிர்பார்க்கும். எல்லாமே இதில் போடணும். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இதில் பசுஞ்சாணி, நெய், தீபம், இந்த மாதிரி மெட்டீரியல் நிறையா இருக்குது. கட்டைகள்லாம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இன்னும் ஒரு இதில் சொல்கிறேன். இதில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாராயத்தை கூட ஊற்றிடுவாங்க. இந்த மண்ணு கேட்கும். அது கூட இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதில் சாராயம்னா கல், அந்த காலத்தில் அதை கூட ஊற்றி கூட இந்த வழிபாடு பூஜைகள் பண்ணியிருக்காங்க. கோமியம் போத்துறது ஒரு பக்கம், இந்த மாதிரி விஷயம் இதில் இருக்குது. பண்ணி இதில் காசு பணம்லாம் எதிர்பார்க்குறதுலாம் அது வேறு. அது அவங்கவுங்களுக்கு இந்த யாகம் பண்ணுறது, கல் வைக்கிறதுலாம். இதை இந்த பூமியை பயோஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னல சாந்தப்படுத்துறது. அதுக்குண்டான பல பித்ருக்கள், பல அமானுஷ்யங்கள், பல மூதாதையர். இந்த பூமி இங்கேயே தான் இருக்கும். டாக்குமெண்ட் வைஸ் தான் மாறிட்டு இருக்கோம். டாக்குமெண்ட் வைஸ் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இது, ஆனால் அந்த இடம் அங்கேயே தான் இருக்கும். அதில் எவ்வளோ பேர் ரிலீஜியன்ஸ் மாறி மாறி இருப்பான், பல கம்யூனிட்டி இருப்பான். அவங்களோட தாக்கம் இருக்கும்ல. நார்மலாகவே ஒருத்தர் உக்காந்துட்டு போனாவே ஒரு தாக்கம் வருதில்ல, ஆறாவட்டம் சொல்கிறேன் இல்லையா. அப்போ அந்த பூமிக்குள்ளே இந்த இதை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். சார், இப்போ பொதுவாக வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது வடகிழக்கு அப்படிங்கிற ஒரு திசையை வந்து பிரதானமாக எடுத்துக்கிறாங்க. வடகிழக்குல வந்து படிக்கட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வீட்டுக்கு ஆகவே ஆகாது, அது இதை செய்யும் அதை செய்யும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க சார். வடகிழக்குல வந்து படிக்கட்டு வச்சாச்சு, அது அப்பா காலத்து வீடாக இருக்கலாம், தாத்தா காலத்து வீடாக இருக்கும், அவங்க தெரியாமல் வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து அந்த வடகிழக்கு படிக்கட்டை வந்து உடைக்கணும் அப்படின்னா அதுக்கான போதிய வருமானம், அந்த பொருளாதாரம் ஒருத்தங்க கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது இது எதையுமே இது பண்ணாமல் இப்போ தற்காலிகமாவது ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு வாஸ்து நிபுணராக நீங்க மக்களுக்கு சொல்ற விஷயம் என்ன சார்? ரொம்ப நாளாக இந்த கேள்வி வந்து இது பல இதில் ஓடிட்டு கிடக்குது. நானும் இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். நானும் போய் என்ன அறிவுறுத்தோம்னா, இந்த இடத்துல படிக்கட்டு இருக்கக்கூடாது, பல பிரச்சனைகள் இது வரும், அது உண்டான விஷயங்களை நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆனால் இதுக்கு என்ன தீர்வு? உடைக்கிறதுன்றது இம்மிடியேட்டாக நான் சொல்லிட்டு வந்தோன்னா யாராலும் பண்ண முடியாது. அதுக்கு பொருளாதாரம், சின்ன இடமா இருக்கும். பெரிய இடமா இருந்தாலும் உடைச்சிட்டு வேறு இடத்துல போகலாம், அதுக்கு பொருளாதாரம் வேணும். சின்ன இடத்துல இருக்கிறதுக்கு பண்ணவும் முடியாது. ஒரு 1/2 கிரவுண்டு 1/4 கிரவுண்டு இருக்கிற இடத்துலலாம் 600 1500 பண்ணவே முடியாது. என்னதான் அப்படின்னு நான் ரொம்ப இது எனக்குள்ள ஒரு ஆராய்ச்சி. என்ன பண்ணலாம்? தற்காலிக பரிகாரம் தான் நான் சொல்கிறது. ஆனால் என்னோடய கான்செப்ட் எப்பவும் சொல்லுவேன், டெமாலிஷ் அண்ட் டிஸ்போஸ். வாஸ்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிப்பட்டு வரலைன்னா இடத்த காலி பண்ணிடணும், இல்லை டெமாலிஷ் பண்ணி சரி பண்ணணும். சூன்ய பாகம் சொல்கிறான் வாஸ்துல. சூன்ய பாகம்னா டயகனல் பண்ணணும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த கட் பண்ணிடணும். அது நம்ம இடமே வேண்டான்னு மைண்ட் செட்டை பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு 100% அந்த மண் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த வடகிழக்கு படிக்கட்டுக்கு இருக்குது, வேறு வழி இல்லை. என்ன தான் சார் பண்ணும்போது இது நான் எனக்குள்ள தேடுதல் இருக்குது. தேடுதல்னால் புக்ஸு படிக்கிறது, பழைய விஷயங்களை கேட்குறது, பல குருமார்கள்கிட்ட இருந்தனால பல விஷயத்த நான் எனக்கு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு ஒரு தற்காலிக தீர்வு கிடையாது. இதெல்லாம் சில விஷயத்தில் எப்படி சொல்லணும்னா, இதை நம்புகிறாங்களா இல்லையான்றதும் எனக்கு தெரியாது. சில விஷயம் நமக்குள்ளேயே நடக்கும். நிறையா பேருக்குள்ளே ஒரு 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 நேரங்களில் சில விஷயம் நடக்கும். அது 4 to 6 கிடைக்குதா, 7 to 8 அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு சில ரூமில் போனீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இசை வந்து எனக்கு போகும்போது கழிவறையில் போய் உக்காந்துட்டு இருக்கும்போது இல்லை குளிக்கும்போது குளிச்சுட்டு நீங்கள் ஃபுல்லி அந்த பாடி ஷவரில் வரும்போது பல விஷயம் நீங்கள் உணர்வீங்க. அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது உண்மையிலே பல ரகசியங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் சில விஷயம் உங்களுக்கு இன்ட்யூஷனாக வரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம், சில விஷயம் தூங்கிட்டு இருக்கும்போது இல்லை விடிய கால முறை எழுந்துக்கும் போது அந்த மாதிரி நடந்ததை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஆல்கே அப்படின்னு ஒரு வேர்டு எனக்கு வந்துச்சு. ஃபஸ்ட் ஆல்கே, ALGAE. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ பெரிய வேதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த வேர்டு என்னடா வந்தது. ஆனால் இது ஏதோ படித்த மாதிரி இருக்குது, இந்த எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆல்கே வந்தது. இந்த விஷயத்தை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி அதை நோக்கியே நம்ம சிந்திக்கும்போது அதை பண்ணும்போது ஒரு விஷயம் கொடுக்குது. இது ஒரு பிரபஞ்ச ரகசியம்தான். ஆல்கேன்னும் போது நான் எடுக்கிறேன், கூகுளில் போனால் ஆல்கேன்னும் போது கடற்பாசி. அப்போது இது விஷயத்துக்கும் இதுவும் அப்படியே திங்க் பண்ணுறேன், ஆராய்ச்சி பண்ணுறேன். ஓகே,
இதை எப்படி பண்ணுறது, இந்த என்ன விஷயம், இதை என்ன மாதிரி எதுக்கு இது வந்ததுன்னும் போது கரெக்டாக கோயின்சிடென்ட் ஆகுது. அப்போ அந்த வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து பேசுகிறேன்னா அதை நான் அப்ளை பண்ணிவிட்டு அது நடக்குதா இல்லையா, சக்ஸஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் வந்து பேசுவேன். இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா விட்டுருவோம், அது வேண்டாம், அது முயற்சியை நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு நான் வரேன் வடகிழக்கு படிக்கட்டில். இப்போ இந்த கான்செப்ட் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. இது ஆல்கேன்ற விஷயம், கடற்பாசி, ஓகே. அப்போ வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் என்ன பண்ணலாம், தற்சமயத்துக்கு தற்காலிகம் தான். சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, சக்ஸஸ் ஆகி அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா நான் சொன்னேன்னா இந்த பயோஸ்ட்ரெஸ் சொன்னேன் பாருங்கள், அந்த கான்செப்ட் அந்த பூமியோட சம்மந்தப்பட்டது, அதுக்கு தேவையானதை பண்ணும்போது அது சைலண்ட் ஆகிடுது, பிரச்சனையை கொடுக்கறது இல்லை. இதுதான் ரகசியம். இதில் காசு பணமே கிடையாது, சிம்பிளான பரிகாரம். அந்த வடகிழக்கு பாகத்தில் நார்த் ஈஸ்டில் 3 அடிக்கு 3 அடி, 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம் பள்ளம் எடுக்கணும். அங்கே இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுடணும், 100% வெளியே போடணும். அந்த மண்ணை எங்கே போடணுன்றதுக்கும் அதுக்கும் ஒரு இதில் நான் சொல்கிறேன். அந்த மண் தத்துவத்தை போட்டுட்டு, இது சாண்டு கிடையாது, கொஞ்சம் ஆற்று மணல், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பாலாத்து மணல்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம். ஆற்று மணல் வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வழிபாடு முறைகள் பண்ணணும். எங்கன்னா வடகிழக்கில் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் அது ஒரு பெரிய இது. அது சில குச்சிகள், நவதானியங்கள் ஐட்டம்ஸு, இந்த மஞ்சள் சம்மந்தப்பட்டது, மஞ்சள், பால், கொம்மி இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஆல்கே இருக்குல்ல, அதை கேஜஸ் வாங்கி அதில் ஃபில் பண்ணணும். எதில், இந்த மண்ணில் 3க்கு 3 குழி இடத்துல பண்ணிவிட்டு இந்த ஆற்று மணல் எல்லாம் போட்டு நிறவிட்டு, அதில் நிறைய விஷயம் இருக்குது, நான் அதை ஃபுல்லாகவே இங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது. பண்ணிவிட்டு இது அவங்களும் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, அவங்க கையாலேயே பண்ணணும். இது அதை கிளைண்ட்டு கையாலேயே பண்ணிவிட்டு, திருநீற்று பச்சளைன்னு ஒரு செடி இருக்குது, துளசியோட ஃபேமிலி அது, அந்த இதை அங்கே வச்சிடணும். மரத்தை புது மண்ணில் வச்சுட்டு 3 நெய் விளக்கு வந்து கிழக்கு பார்த்து தீபம் ஏற்றணும். இது எவ்ரி தேர்ஸ்டே பண்ணணும். எவ்ரி தேர்ஸ்டே குறித்த நேரம் இருக்குது. அந்த டைமில் இந்த எவ்ரி தேர்ஸ்டே பண்ணும்போது இந்த வடகிழக்கில் பாதிப்புன்னு இருக்குல்ல, பல 10 பாயிண்ட்ஸு 8 பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, திருமண தடை இருக்குது, வேலை இருக்குது, அந்த மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே சால்வ் ஆகும். இது பேசிக்கல். இது ஒரு தற்காலிகமான இதுதான், நான் சொல்லி தான் இதை ஆரம்பித்தேன். பட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுது. ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் பெருக்கணும், மணி அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சொல்ற டிப்ஸ் அப்படின்னா அது என்னது சார்? நான் வந்து நெல்லை வசந்த் அவர் சொன்ன ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். இந்த மணி அட்ராக்ஷன் பற்றியும் ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து பனை ஓலை பரிகாரம் ஒன்று சொன்னார். அது நிறைய ஜோதிடர் கூட சொல்லாது, அவருடைய ஆய்வில் எடுத்தது, அவர் சொன்ன விஷயம். அது நிறைய கான்செப்ட் இருக்குது. நான் அதிலிருந்து எடுத்து என்னோட கிளைண்ட்டுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, பனை ஓலையை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டாக 5:50 to 6 மணிக்கு, அந்த அந்திசாயம் நேரம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்திசாய நேரத்தில் பனை ஓலையை வாங்கி வீட்டு வாசல் முன்னாடி கரெக்டாக 5:50க்கு கொளுத்திடுங்க. இது வந்து கண்கூடான, இது மிகப்பெரிய ரிசல்ட் இது கொடுத்துச்சு. ஏன்னா பல தரப்பு மலேசியா, சிங்கப்பூர் தாண்டி நம்ம ஊர்லேருந்து ஆரம்பித்து அது மிகப்பெரிய ரிசல்ட்டு. பனை ஓலை அதான் கரெக்டாக 5:50, என்னோட கணிப்பு. அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் அது ஐயா சொன்னது தான். 5:50 to 6 பனை ஓலை. சார், இது பனை ஓலையே கிடைக்கல, சிங்கப்பூரில் பனை ஓலை வந்து சில இடத்துல கிடைக்காது. விசிறி மட்டும் அவங்களாவே கிளைண்ட்டாகவே முடிவு பண்ணாங்க, நாங்கள் விசிறியை வாங்குகிறோம், 600 ரிங்கெட் விற்கிது, ஒரு விசிறியை வாங்கிட்டு அது பனை ஓலை இருக்கு இல்லையா, அதில் கொளுத்திடுறாங்க. சில இடம், இப்போ மெட்ராஸ் போன்ற இடத்துல வந்து பனை ஓலை கிடைக்காது, வில்லேஜில் கிடைக்கும். அப்போ இந்த கருப்பட்டி சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாலேருந்து 100, 150 ரூபா இருக்குது கிராம்ஸ் வரைக்கும். அந்த வெல்லம் பனை வெல்லத்தை வெளியில் வச்சுக்கிட்டணும், அதை பக்கெட்டில் ஏதாவது வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு அது வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம். அந்த ஓலைப்பெட்டியை இங்கே இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் கமெண்ட்ஸில் வரும், எங்கே போகிறது பனை ஓலைப்பெட்டிக்கு, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் அதுவே இந்த பரிகாரமாக கொண்டுலாம் பணம் 100% பணம் வரும், 100% வரும், ஃபெயிலியரே ஆக தொடர்ச்சியாக இதை பண்ணிட்டு வாங்க. இது ஒன்று. நீங்கள் சொன்னீங்களே மணி அட்ராக்ஷன், சுவிட்ச் வேர்டு, அதான் விசை சொற்கள், அழகான தமிழ் வார்த்தை விசை சொற்கள். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆன்மீகத்தில் எழுதும்போது அதில் ஒருத்தங்க தொடர்ச்சியாக இந்த மணி விஷயத்தை பற்றி இந்த எண்கள் வார்த்தைகள் தொடர்ச்சியாக எழுதுவாங்க. அவங்க பேர் வந்து ஆத்தர் பேர் கிரிஜா ஜெகதீஷன்.
ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. நீங்களே கூட அந்த புத்தகம் வாங்கி படிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் எடுத்துங்க, எல்லாத்தையும் படிக்கணும் இல்லை. வருடத்துக்கே அது வந்து 300 ரூபா தான் அந்த சந்தா தொகை. அந்த புக்கு ஆன்மீக இதழ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் கவுண்ட் டிவைன் ஆர்டர், ஃபைன் கவுண்ட் டிவைன் ஆர்டர், இந்த ஒரு வேர்டு வந்து உடனடியாக எனக்கு பணம் தேவை, பணமே நான் உன்னை நேசிக்கிறேன், விரைவாக வா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை. இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த எண்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே படித்தது, ஆல்ரெடி இருக்குது. இது மக்களுக்கு இது வேறு மாதிரி இப்போ போயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது பணம் தன்னால் வரணும், பணத்தை நேசிக்கணும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கடையில் போகிறீங்க, எதை கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னும் போது திடீர்னு ஒரு நோட்டு மாட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 888, 88, 808 இந்த மாதிரி நோட்டு உங்களுக்கு சடனாக மாட்டிச்சுன்னா அதை எடுத்து வைங்க. இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணத்தை நம்ம அது நம்மளை நோக்கி வரும். பொதுவாக வாஸ்து அப்படிங்கும் பொழுதும் சரி, இல்லை பணம் வர்றதுக்கும் சரி, அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க கற்றுக்கிட்ட வித்தைகளை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதை வந்து மனமும் வந்து ரொம்ப பெருந்தன்மையோட ஒரு மனசோட பயன்பட்டுக்கோங்க, இதை வச்சு உங்களோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அதில் எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல சார், இந்த மனசுக்கு காரணம் என்ன சார்? காரணம்னா நம்ம குருநாதர்கள் சொன்ன விஷயந்தான். நம்மளுக்குள்ளேயே வச்சுட்டு போகக்கூடாது. பல சித்தர்கள் சில விஷயத்தை வந்து பூடகமாக வச்சுருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி ஒரு சின்ன ஒரு ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும், வாஸ்து தெரிஞ்சுக்கணும், போய் ஏமாந்துடக்கூடாதுல்ல. பேசிக்கலி தெரிஞ்சால் அவங்க சொல்கிறது தப்புன்னு நீங்கள் சுட்டி காட்டலல்ல. இது எனக்குள்ள ஒரு ஆசை. பல குருமார்கள் சில விஷயம் நல்லா இது மணி மைண்டட் இல்லாதவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணுன்றதான் விஷயம். நம்ம இன்னும் எடுத்துகிட்டுலாம் ஒன்றும் போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, வாஸ்து வந்து இப்போ பேசுகிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கனால குறிப்பிட்டவங்க தான் இருக்கிறாங்க. சில பேர் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க அண்டர் கிரவுண்டில். இந்த மீடியா லெவலில் கொஞ்சம் ஃபெமிலியாக இருக்கவங்க ஒரு சர்டன் பீப்புள் தான். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ மெட்ராஸில் பாப்புலேஷன் எவ்வளோ வீடுகள் இருக்கும்? ஒரு 10 லட்சம் வீடு. அப்போ தமிழ்நாடு அந்த மாதிரி கணக்கு போட்டால் எவ்வளோ இருக்கும்? எல்லாத்துக்கும் என்னால் ஓட முடியுமா? என் ஏஜுக்கு பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு பேராசை பிடிச்சவனு நான் கிடையாது, மணி மைண்டடும் எனக்கு கிடையாது. ரெண்டாவது, ஓட முடியாது, எல்லாத்துக்கும் போய் ஓட முடியாது. முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனைனா போய் பார்த்து சொல்லணுன்னா நல்லாயிருக்கும். எனக்கும் ஒரு ஏஜ் ஆகுது, எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். திருச்சி போகிறோம், அடுத்தது திருவண்ணாமலை போகலாம், அப்படிலாம் ஓட முடியாது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நானே கொடுக்குறேன். ஒன்று, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னோடய பேட்டியில் நான் கொடுக்குற ரீசனு எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையாக கொடுத்துடணும். போய் ஏமாறாதீங்கன்றது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதில் ஒரு பெரிய விஷயம், முக்கியமான கிரிட்டிக்கல்னால் வாங்க, என்ன இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த வாஸ்துக்கலை வந்து அற்புதமான கலை. இன்னும் நிறையா பேர் வரணும். முறையாக வந்து கற்றுக்கிட்டு, முறையாக கற்றுக்கிட்டோன்னா என்னதுன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணுறதுன்னா புத்தகம் பார்க்குறது, மீட்டிங்கு, ஒரு கிளாஸ் எடுக்கிறது, 2 வாரம் கிளாஸு, 10 மாதம் கிளாஸ், இல்லை 2 மாதம், அதெல்லாம் இல்லை. ஒரு வீடாக நீங்கள் தொடர்ச்சியாக போக போக தான் உங்கள் அறிவு பலப்படும், அனுபவம் கிடைக்கும். புது புது வீடுகளை நீங்கள் பார்க்க. ஆனால் ஒரு விஷயம் இந்த வாஸ்துல, ஒரு வீடும் ஒரு கதையை சொல்லும். அப்போ அது அனுபவம் நம்ம நேரடியாக போனால் தான் தெரியும். நான்லாம் 25-30 வருஷமாக போகிறேன்னா, வெரி பிகினிங்கில் வந்து நான் புத்தகம் எழுதுனதுலேருந்து ஒரு வீடாக நான் பார்த்தேன். பணம் காசை எதிர்பார்க்கவே இல்லை, போய் நிறைய விஷயம் எடுத்தேன். அதனால தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் கூட என்னை வந்து 1008 கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருங்க, நான் பதில் சொல்கிறேன். கமெண்ட்ஸ்லேயும் கேட்கலாம், தொடர்ச்சியாக உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கமெண்ட்ஸில் உருப்படியான கேள்வி கேளுங்க தயவுசெய்து. உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், கமெண்ட்ஸில் உங்களுக்கு விளக்கமாகவும் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபோனில் பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிடுறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் கமெண்ட்ஸில் வந்து ஒரு விஷயம் விமர்சனம் பண்ணலாம், அந்த விஷயமே தெரியாமல் காமனாக விமர்சனம் பண்ணாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். அதையும் நான் போய் அந்த கமெண்ட்ஸ்லேயே கால்மீன் நான் போட்டிருக்கேன், கால்மீன் நான் போடுவேன், என் நம்பர் நான் கொடுப்பேன். ஆனால் அந்த விமர்சனம் பண்ணுறவங்க எனக்கு பண்ணவே மாட்டாங்க. அது என்ன தானம்னு எனக்கு தெரில. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டீட்டெயில் கேளுங்க, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 100% நான் சொல்கிறேன், அதில் இது இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சந்தேகங்களை நீங்கள் கேட்க தான் நான் போன அனுபவங்களை வரப்போகிற எபிசோடில் அதை விளக்கமாக அடுத்த
அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி நேயர்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கின்ற நேயர்களுக்கு வாஸ்து சார்ந்த கேள்விகளை வந்து வாஸ்து விநாயகம் சாரிடம் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களோட கேள்விகளை கமெண்ட்ஸில் கேளுங்க. நிச்சயம் அடுத்தடுத்து வருகின்ற நேர்காணல்களில் உங்களுக்கான பதிலை சார் கொடுப்பாங்க. சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த நேர்காணலில் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வெளிநாட்டு அனுபவங்கள், ஒரு நிலம் வந்து சல்லியமான நிலமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும், பூமிக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த பூமியோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதையும், மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸு, ஒரு இடம் வந்து வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை வாழ்வியல் ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரத்தின் மூலம் சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வடகிழக்கு படிக்கட்ட உதாரணமாக காமிச்சு சொன்னீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வாஸ்து சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் தருகின்ற நேர்காணலா இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி மேடம்.